ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது முடிக்கும் நெல்லிக்காயில் நம்ம நெல்லிக்காய் தொக்கு, நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் ஜாம்னு நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்போம். ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நெல்லிக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் ஒரு 4லேருந்து 5 நெல்லிக்காய் எடுத்துக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு துருவியும் எடுத்துக்கலாம். நீங்கள் விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரகொரன்னு பொடிச்சும் எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப கொலையாக இல்லாமல் கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எடுத்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கணும். மிக்சர் ஜாரில் சேர்த்துங்கனாலும் இதே பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டுளுந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை உருட்டுளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து, முழு உளுந்தும் சேர்த்துக்கலாம், உடச்சி உளுந்தும் சேர்த்துக்கலாம். இல்லை வெள்ளுளுந்து பாதி, கருப்பு உளுந்து பாதியும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருந்த 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்ட மணம் வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுத்துற வேண்டாம். லைட்டாக செவந்து வறுபட்டமான அளவுக்கு வறுத்தோம்னா போதும். ஃப்ளேம் லோவில் வச்சே வறுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து லைட்டாக செவந்து இந்த மாதிரி வறுபட்ட மணம் வர டைமில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை ஆரம்பத்திலே சேர்த்துட்டோம்னா உளுந்து கடலைப்பருப்புலாம் வறுபடுறதுக்குள்ளே பொட்டுக்கடலை வறுபட்டு கருகிரும். அதனால் உளுத்தம் பருப்பு பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த செலவு பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் அதே பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இந்த 2த்தையும் சேர்த்துட்டு சீரகம் நல்லா செவந்து படப்படன்னு பொரிஞ்சு வரணும். கருகிடக்கூடாது. லைட்டாக செவந்து படப்படன்னு பொரிஞ்ச அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பெல்லாம் வறுத்ததுனால பேன் நல்லா சூடாக இருக்கும். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சீரகம் நல்லா செவந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அதே பேனில் 2 ட்ராப்லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாதுங்க. ரொம்ப குறைஞ்ச அளவு தான் சேர்க்கணும். நான் காமிச்சிருக்க அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா போதும். அதில் நம்ம துருவி வச்சுருந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த நெல்லிக்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் லைட்டாக அப்படியே உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சே வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே உதிரியாக வரும். அங்கங்கே சின்ன சின்ன நெல்லிக்காய் எல்லாம் அப்படியே ஈரத்தோட ஒன்று ஒட்டியிருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதிரியாக வந்திருக்கும். இந்த டைமில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வறுத்து எடுக்கும்போது நல்லா வறுப்பட்டு அப்படியே செவந்து உதிரியாக வந்துடும். பாதி வறுத்ததுக்கு அப்புறமா உப்பு சேருங்க. ஆரம்பத்துலேயே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கொலகொலன்னு ஆகிடும். நெல்லிக்காய் பாதி வறுத்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து வறுக்கும் போது இந்த டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் உதிரியாக வரும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ளீன் பண்ண கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்கள் விருப்பத்தை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடிலேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஈரப்பாந்து இல்லாமல் நல்லா மொறுன்னு வறுபட்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்குறோம். இப்போ 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். அந்த மிளகாய் நல்லா காரம் நான் 2 சேர்த்துருக்குறேன். நம்ம சேர்த்துன வரமிளகாயும் கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்ல ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். அதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாய், பெருங்காயத்தூள் நம்ம வறுத்து வச்சுருந்த செலவு பொருள் எல்லாத்தையுமே கொரகொரன்னு பொடிச்சு எடுக்கணுங்க. ரொம்ப நைஸாக பொடிச்சிடக்கூடாது. கொரகொரப்பாக இருக்கணும். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சீரகம் மிளகு வறுக்கும் போதே கட்டி பெருங்காயத்தையும் லைட்டாக சேர்த்து வறுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி கொரகொரன்னு பொடிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு மணம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் 2 பல்லு பூண்டு அப்படியே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் பூண்டு சேர்க்கலை. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வறுக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 2லேருந்து 3 டைம் அடித்தா போதுங்க. சூப்பரான சுவையான கருவேப்பிலை நெல்லிக்காய் பொடி ரெடி ஆயிரும். இது சுட சுட சாதத்தோட நீங்கள் நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு. நம்ம பக்குவமாக நெல்லிக்காயை வறுத்து எடுத்தோம்னா கொலகொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இட்லி பொடி மாதிரியே நமக்கு சூப்பரான நெல்லிக்காய் கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் கருவேப்பிலை பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.